சொல்கிறீங்க எனக்கு புரியல. ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவாரா? நம்மளை மகிமைப்படுத்துவார்? நம்ம தானே அவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ சுக வாழ்வை கிளைம் பண்ணுங்க. ஓகே, உங்களை அடையாளமாக வச்சுருக்கிறாரு, ஆதாரமாக வச்சுருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். யூ ஆர் ஃபார் அ மிஷன். நீங்கள் உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக காத்திருக்கிறாரு. ஹலோ, ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி நம்மளை மகிமைப்படுத்த காத்திருக்கிறாரு. என்ன பாஸ்டர் சொல்லுங்க எனக்கு புரியல. ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவாரா? நம்மளை மகிமைப்படுத்துவார்? நம்ம தானே அவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ நான் என்னத்தை அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவ எந்த ஸ்தானத்தில் பிதா வச்சாரோ அந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். How God raised Jesus from the dead and glorified him, so God is about to do that. உங்களை ஆவியில் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். ஆமென், ஆமென். நம்புங்க. அதை இதெல்லாம் பெருமை இல்லை, இதெல்லாம் பெருமை இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் பெருமை இல்லை, இதெல்லாம் நம்முடைய சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஹல்லேலூயா. சும்மா இயற்கையில் சும்மா ஒவ்வொரு பதவிக்காகவே நெஞ்ச தூக்கிட்டு போகிறானுங்க பையனுங்க. எங்கள் அப்பா தெரியுமா பிஸ்னஸ் மேன். நம்ம அப்பா யார்? கிங் ஆஃப் கிங். ஹல்லேலூயா. ஆமென். Yeah.